வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீரை தொக்கு. கீரை குழம்பு நம்ம சாப்பிட்ருப்போம், கீரை கடையில் சாப்பிட்ருப்போம். ஒருத்தர் வந்து கீரை கடையில் போட சொன்னார். அது வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம் அப்படின்றதுனால இன்றைக்கி கீரையில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கீரை தொக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணல, இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு சைடிஷாக அப்பளம் இருக்குது, வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறம் வந்து முட்டை மசாலா, பீன்ஸ் பொரியல், பாவக்காய் பொரியல், லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு தயிர் வச்சுருக்கு. ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி வந்து இலை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சாப்பாடு கம்மியாக தான் தெரியும். எனக்கே அப்படி தான் தெரிஞ்சுது சாப்பாடு போடும்போது. அதனால் நான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்கும்போது, இல்லை சாப்பாடெல்லாம் அதே அளவு தான் போட்டிருக்கேன், இலை பெருசாக இருக்கிறதுனால சாப்பாடு கம்மியாக தெரியுது அப்படின்னாங்க. பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னா, உன் பார்வைக்கு அதுதான் அர்த்தம். இந்த மிளகா கிளையை அரைச்சி போட்டியா? வாயே இவ்வளோ காரமாக இருக்குது. நல்லா தான் இருக்காண்ணா, ஒரு மாதிரி காரமாக வச்சிருக்கு. அவங்க நெட்டி கொடுக்குறதா சல்ல நம்ம இழுத்துடுறாங்க, அப்பதான் வருது. நான் இந்த சல்ல பழகிச்சு போனே நல்லா கோவம் நினைச்சேன். இன்னும் காலேஜ் யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு ஜிபிக்கு போயிடுச்சு, பயம் வந்துச்சு. சமாதானம். ஓகே, இது தயிர் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சமாக சாப்பிட கொண்டு வா தயிருக்கு. தயிர் நிறைய ஆயிடுச்சு. என்ன அது தயிரவா? சோறு எடுத்துகிட்டு வா. இப்போ என்ன சோறு இல்லையா? அப்புறம் என்ன? மாங்காய் ஒரு விளைச்சா தயிர் ஊற்றுறோம்ல, கொஞ்சம் மாங்காய் ஒரு விளைச்சா நல்லா இருக்கும்ல. எல்லாமே சொல்லி சொல்லி செய்ய வேண்டியதாக இருக்குது. பாவக்காய் இன்னும் கொஞ்சம் வதக்கி இருக்கலாம். ரொம்ப கசக்குது. பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவேன் நீ எப்பயுமே. ஓகே, செம்மையாக ருசித்து சாப்பிட்டாச்சு. நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் காரசாரமாக கீரை தொக்கு, கொஞ்சம் காரம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நல்ல கீரை தொக்கு. அந்த காரம் சாப்பிட்டு தயிர் சாப்பிடும்போது நல்லா அமிர்தமாக இருந்துச்சு. கூடவே பொரியல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சின்ன குறை தான், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி கீரை தொக்கு அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்து யூடியூப்பில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.